கேப்டன் கூப்பிடுவோம். எங்களுக்கு லொக்கேஷனில் வந்து உண்மையிலே அவர் தான் எப்போவுமே கேப்டனாக இருந்திருக்காரு. நாங்கள் யாருமே அவர் கூட நடித்தாலும் அவர் சுற்றி இருக்கும்போது எங்களுக்கு அந்த தைரியம் இருக்கும். ஏன்னா எங்களை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த கூட்டம் பார்க்கும்போது ஒரு நல்ல நடிகனுக்கும் அல்லது ஒரு அரசியல் தலைவருக்கு நான் பார்க்கல. ஒரு நல்ல மனிதன். யார்கிட்ட கேட்டாலும் சொக்க தங்கம். விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு நல்ல மனிதர் பார்க்க முடியாது. சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, மக்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் முதல்ல இறங்கி வேலை பார்க்குறவர் தான் கேப்டன் இருந்திருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு நம்ம மத்தியில் இல்லை சொல்ல விரும்பலை. நான் அவர் என்றைக்குமே நம்ம கூட இருப்பார். அவர் கூட பல படங்களில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் தாண்டி அவர் எதிர் வீட்டில் கொஞ்ச நாளைக்கு இருந்திருக்கேன். அப்போ அவர் பார்த்துருக்கேன். உண்மையில் எங்கள் வீட்டில் ஒரு மூத்தவர் அப்படி சொன்னாக்க எங்கள் அத்தை எப்பவுமே சொல்லுவாங்க, 5 பசங்க இருக்காங்க, ஆனால் மூத்தவர் தான் கேப்டன் அவர்கள் தான் எப்பவுமே சொல்லுவாங்க. அவர் எங்களை பொறுத்த வரைக்கும், இந்த மக்கள் பொறுத்த வரைக்கும், தமிழகம் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு நல்ல மனிதர். அப்படி யாருன்னு கேட்டாக்கா கேப்டன் சார் அப்படி தான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அவரை பற்றி வேற சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, அவ்வளோதான். ஒரு சொக்கத்தங்கன்னா அது உண்மையில் கேப்டன் மட்டும்தான். நடிகர்களில் ஒரு மாமனிதர்னு நான் சொன்னால் கேப்டன் அவர்களை சொல்லுவேன். தனக்கு என்னென்ன எந்த பிரச்சனைக்கு ஒதுங்கி போகாமல் மற்றவங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுல முன்னாடி தான் நிற்கிறது. சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், பொது வாழ்க்கையிலே ஆகட்டும், அந்த மாமனிதன் கேப்டன் அவர்கள். நானே வந்து சினிமாவில் வந்த புதுசில் ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லாத சில வார்த்தை வந்துருச்சு. ஆனால் கேப்டன் என்னை கூப்பிட்டு நீ வளர்கிற காலத்துலாம் பேசக்கூடாதுன்ட்டு எனக்கு அறிவுரை சொன்னார். அது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் திரையுலகமாகட்டும், எங்கேயா இருந்தாலும் சரி முதலெல்லாம் வந்து நிற்பார். அவரோட உதவி இயக்குனர்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் ஷூட்டிங்கில் மட்டும் எல்லாருமே பாதுகாப்பாக உணர்வோம். ஏன்னா கேப்டன் இருக்காருங்கிற அந்த ஒரு தைரியம் எல்லாத்துக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட மாமனிதரின் மறைவுக்கு எனது மனப்பூர்வ அஞ்சலிகள். அவர் குடும்பத்தாருக்கும், அவர் தொண்டர்களுக்கும், ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். மரணம் எல்லாருக்கும் வரும். ஆனால் அது இப்படி தான் வரணும். ஒரு மரணத்தின் போது தான் ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தாங்கிறதுக்கான அவ்வளோ அடையாளமும் அதுக்குள்ளே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு நடிகருக்கும் இருக்கிற ரசிகர்கள் மாறுபடுவாங்க. சில பேர் வந்து அந்த நடிப்பை ரசிச்சிருப்பாங்க, சில பேர் அந்த நடிகனுடைய அறிவை ரசிச்சிருப்பாங்க. ஆனால் விஜயகாந்த் சாருடைய ரசிகர்கள் எல்லாருமே அநேகமாக அவருடைய மனிதாபிமானத்துக்கு மட்டுமே அடிமைகளாக இருப்பாங்க. அந்த வகையில் நான் வந்து அவருக்கு தீவிர ரசிகன். இப்போ கைத்தட்டுற உங்கள் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் விஜயகாந்த் சார் வந்து இன்னைக்கு அவர் அடக்கம் செய்ய போகிறது உங்களுடைய இதயங்களுக்குள்ள தான், நம்மளுடைய இதயங்களுக்குள்ள தான் நம்ம அடக்கம் செய்துக்க போகிறோம். அதனால் அவர் நம்மளை பிரிந்து விட்டார் இல்லை, உடல் அளவில் பிரிந்து நம்ம மனதிற்குள்ளே வரப்போகிறாரு. நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னென்னா, இன்றைக்கி அஞ்சலி செலுத்துகிறோங்கிற பேரில் இன்றைக்கி ஒரு நாளோடு இது விட்டுடாமல் அவர் செஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாமே, அவர் நல்ல காரியங்கள் செஞ்சதுங்கிறது அவர் பெரிய ஹீரோ ஆனதுக்கப்புறம், நிறைய சம்பாதிச்சதுக்கப்புறம் இல்லை. அவர் சினிமாவுக்காக வாய்ப்பு தேடும்போது அந்த ரோஹிணி லாட்ஜ் டி நகரில் இருக்குது. அங்கே இருக்கும்போதே அவருக்கு இருக்கிற மிக குறைவான வசதிகளோட ஒரு பெரிய கேரியர் வரும். அதில் தான் எல்லாருக்கும் அவர் உணவு பரிமாறிட்டு சாப்பிடக்கூடிய ஒருத்தர். என்னுடைய முதல் படம் ஆரம்பம் காலையில் 6 மணிக்கு தாடண்டார் நகர் சைதாப்பேட்டைன்னு ஒரு இடத்துல 4 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சு படுத்து காலையில் 6 மணிக்கெலாம் என் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டார். காலையில் அவர் தான் என்னுடைய வாழ்க்கையோட ஒரு கிளாப் அடித்து ஆரம்பித்து வச்ச ஒரு மனிதர். இதை வந்து வாழ்நாள் பூரா நான் மறக்க முடியாது. இந்த மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவர் எங்கேயோ ஒரு இடத்துல அவர் இருந்துகிட்டே தான் இருக்கார். நான் அவருடைய துணைவியாருக்கு கூட நான் சொன்னேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, போன மாதமே சொன்னேன், நீங்கள் மனைவிங்கிறது மீறி ஒரு தாயாக மாறி
அவர் விஜயகாந்த் சாருக்கு ஒரு தாயாகவே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க பாதுகாத்ததுனால தான் இந்த சோகம் நம்ம இவ்வளோ லேட்டாக வந்திருக்கு. இல்லாட்டி இந்த சோகம் நமக்கு என்னைக்கோ வந்திருக்கும். இப்போவும் நான் அவங்கக்கிட்ட அதை தான் சொன்னேன். அவங்களே என்கிட்ட அதான் சொன்னாங்க, ஒரு தாயின்னு சொன்னீங்களே, தாய் மாதிரி பார்த்துக்கிட்டேன்னு சொன்னீங்களேன்ட்டு. அவ்வளோதான் முடியும் நம்மளால் வந்து மனித சக்தின்றது அவ்வளோதான். அதை மீறி அவர் செய்த அந்த மனிதநேய பணிகளை நம்ம மீண்டும் தொடரணும். அது ஒன்று தான் நம்ம அவருக்கு செய்கிற அஞ்சலியாக இருக்க முடியும். நன்றி. என்னுடைய அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து, அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து, நாங்கள் மொத்தம் 5 பேர் ஒரு பெரிய தலையெழுத்து. அவர் எங்களை விட்டு பிரிவான் நான் எதிர்பார்க்கல. அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டோம். உதவி மனப்பான்மை கூட்டம். நம்ம தலைவர் கேப்டனுடைய மிக நெருக்கமான நண்பர் 5 பேர் உண்டு. அதில் மிக 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 நெருக்கமான நண்பர் அண்ணன் வாகை சந்திரசேகர். அண்ணனை பற்றி நான் தலைவர் கூட நிறைய பேசும்போது சொல்லுவார். ஏன்னா நம்ம அரசியல் பேசுகிறத விட தலைவரோட நான் சினிமா நிறைய பேசியிருக்கிறேன். அந்த காலத்தில் உள்ள நினைவுகள் அண்ணனை பற்றி நிறையா என்கிட்ட பகிர்ந்துருக்கிறாரு. அண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்கள் கேப்டனை பற்றி சில நினைவுகள். 45 ஆண்டுகால நட்பு. இந்த 45 ஆண்டு காலத்தில் கலைத்துறையில் ஒன்றா வந்து ஒன்றா வாய்ப்பு தேடி ஒன்றாக அலைந்து ஒன்றாக வெற்றி பெற்று வெற்றிக்கு பிறகு மீண்டும் தோல்விகளை சந்தித்து மறுபடியும் விழுந்து ஒரு போராட்டமான வாழ்க்கையை கலைத்துறையிலும் அரசியல் துறையிலும் சந்தித்தவர் தான் நண்பர் விஜயகாந்த் அவர்கள். ஆகவே எங்களுக்கு எல்லா வகையிலும் திரைத்துறை மட்டும் நண்பர்களாக மட்டும் இல்லாமல் குடும்ப விஷயங்களிலும் நாங்கள் கலந்து, ராதாரவி ஆகட்டும், நானாகட்டும், பாண்டியனாகட்டும், தியாகராகட்டும், எல்லா விஷயங்களிலுமே நாங்கள் ஒன்றாக கலந்து இன்ப துன்பங்களிலே பங்கு பெற்றவர்கள். இந்த நட்புக்கு அப்புறம் அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு பெரிய சகாப்தம் முடிஞ்சு போச்சு. ஒரு நல்ல ஒரு மனிதநேய மிக்க ஒரு அற்புதமான ஒரு நண்பர். தமிழ் மொழி மீது மிகவும் பாசமும் பற்றும் வைத்திருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சிறந்த மனிதரை, மனிதநேய மிக்க மனிதரை, நல்ல நண்பரை இழந்து தவிக்கின்றோம். அவர்கள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சினிமா உலகத்திலே அடியெடுத்து வைத்த நாளிலிருந்து எனக்கு அவரை நல்லா பழக்கம். அப்போ நான் பத்திரிகையாளனாக இருந்தேன். அவருடைய பல படங்களுக்கு அதற்கு பின்னாலே பத்திரிகை தொடர்பாளராக இருந்திருக்கிறேன். அவருடைய முதல் வெற்றி படமான சட்டமுறை ரிட்டரை திரைப்படத்திற்கு பத்திரிகை தொடர்பாளராக பணியாற்றி வந்தார். அதற்கு பின்னாலே அவரை வைத்து புதிய தீர்ப்பு என்கின்ற ஒரு புரட்சிகரமான படத்தை தயாரிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த படத்தின் படப்பிடிப்பின் போது அவர் தந்த ஒத்துழைப்பு எந்த நாளும் மறக்க முடியாத ஒரு ஒத்துழைப்பு. பட தயாரிப்பாளர்களுக்கு ஒத்துழைப்பு தருகின்ற விதத்தை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு மட்டும் சொல்ல முடியாது, எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் உறுதுணையாக இருந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த். அவரை ஒரு தயாரிப்பாளர் ஒப்பந்தம் செய்து விட்டார் என்றால் அதற்கு பின்னால் அந்த பட தயாரிப்பை பற்றி அந்த தயாரிப்பாளர் கவலையே பட வேணாம், எல்லாத்தையும் விஜயகாந்த் பார்த்துக்குவார். அவர் ஒரு தயாரிப்பாளர் மாதிரி இருந்து, அதாவது லாபத்தில் பங்கு கேட்காத தயாரிப்பாளராக இருந்து படத்தை முடிக்கின்றதுக்கு எவ்வளோ உதவி செய்யணுமோ அவ்வளவும் செய்தவர் தான் விஜயகாந்த். இன்றைக்கு இப்படி லட்சக்கணக்கான மக்கள் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த கூடியிருக்கீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு நடிகர், அரசியல்வாதி என்பதை தாண்டி மிகச்சிறந்த மனிதனாகவும் மனிதநேயம் மிக்க ஒரு தலைவனாகவும் விஜயகாந்த் இருந்தது தான். வாழ்க அவருடைய புகழ். இந்த சிவா அம்மா கிரியேஷன்ஸ் என் வாழ்க்கை எல்லாமே கேப்டன் போட்ட அவர் கொடுத்த வாழ்க்கை. அவரால் வளர்ந்தவன் நான்.
இந்த சினிமாவில் சம்பாரிச்சதில் 90% மக்களுக்கே கொடுத்துட்டு வெறும் 10% குடும்பத்துக்கு கொடுத்த கேப்டன் இன்னைக்கு நம்மளோட இல்லை. அவர் இறைவனோடு இறைவனாக சேர்ந்து விட்டார். அவர் இறைவனடி சேரவில்லை, இறைவன் இறைவனோடு சேர்ந்து விட்டார். அவ்வளோ பெரிய மனிதனுக்கு என்ன தனிப்பட்ட முறையில் தெரியுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய பாக்கியம். இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்ச வர மாதிரி இன்னொருத்தர் பார்க்கறதுங்கிறதெல்லாம் வெறும் வாய் வார்த்தைகள் தான். அவர் தன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும்னு யோசித்த ஒரு மனுஷன். எனக்கு தெரிஞ்சு கடைசி வரைக்கும் அது மாதிரி யோசித்த மனுஷர்கள் ரொம்ப வெகு சிலர். அதில் கேப்டன் எப்பயுமே நான் வாழ்கிற காலம் வரைக்கும் என் மனசில் எப்பயுமே இருந்துகிட்டு இருப்பார். உலகத் தமிழர்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலையுமே மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு, பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியிருக்கு. கேப்டனோட நான் மரியாதை, விருதகிரி, சகாப்தம் 3 படங்கள் நடித்தேன். கேப்டனோட மட்டும் இல்லாமல் மேடத்தோட, சண்முக பாண்டியன், விஜயபிரபாரன், சுதீஷ் சார்னு குடும்பத்தோடய எனக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நட்பு. கேப்டன் எல்லாரும் அவர் ஒரு தர்மம் பண்ண ஈகை குணத்தை சொல்கிறாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாரு அப்படின்னு. அவர் சாப்பாடு மட்டும் இல்லாமல் எல்லா விதத்துலையும் எல்லா மக்களுக்கும் ஒரு மனிதநேயம் சார்ந்த ஒரு அக்கறையோடு செயல்பட்ட ஒரு மாபெரும் ஆளுமைன்னு தான் நான் சொல்லுவேன். அதை நம்ம படப்பிடிப்பு தளங்களில் அவர் எப்படி ஒவ்வொருத்தரையும் அக்கறையோடு கவனிக்கிறாருன்றதுலேருந்து, திரைப்படக் கல்லூரி ஊமை விழிகள் படத்துக்கு அப்புறம் அந்த மாணவர்கள் சார்ந்து ஒரு 50க்கு மேற்பட்ட இயக்குனர்களை உருவாக்குனது, நடிகர் சங்கத்தில் அதை ஒரு கடன்லேருந்து மீட்டு ஒரு பெரிய விழாக்களை எடுத்து ஒரு நடிகர் சங்கத்தை கௌரவமான இடத்துக்கு கொண்டு வந்தது. அப்புறம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அதன் மூலமாக ஒரு மாற்றாக உருவாகி நிறைய தமிழ் சமூகத்துக்கு நிறைய நற்பணிகளை செஞ்சதுன்னு கேப்டனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் அவருக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு ஏற்றத்தாழ்வற்ற சக மனிதர்களை சமத்துவமாக நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாண்பு. அது இயல்பாக அவர்கிட்ட வெளிப்பட்டுச்சு. கொஞ்சம் கூட செயற்கைத்தனம் இருக்காது. எப்பயுமே ஒரு நகைச்சுவை உணர்வோட தான் நம்புகிற உண்மையை எல்லாரோடையும் தைரியமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இது. அவருக்கு தான் சொல்லும் செயலும் வாக்கும் ஒரே மாதிரி ஒரே புள்ளியில் அவருக்கு இருக்கும். அவரோட இழப்பு நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய இழப்பு, பெரிய வெற்றிடத்தை உருவாக்கியிருக்கு. கேப்டனுடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்தித்து உங்கள்கிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம். பாக்யராஜ் சார் தெரிஞ்சோ தெரியாம சொக்க தங்கம்னு ஒரு பேர் வச்சாரு. அந்த தங்கம் இங்க தூங்கிட்டு, இந்த தங்கம் சொக்க தங்கம் எந்த நிலைமையில போனாலும் எப்படி ஊறிக்கி இருந்தாலும் இது தங்கம் தங்கம் தான். என்னைக்கும் அழியாத ஒரு தங்கம். எல்லாரும் மனசுலையும் தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா இந்த தங்கத்தை கூட வேலை பார்த்ததுல நான் பெருமை அடைகிறேன். என்ன தங்கம் எல்லாரும் சொல்லுவாங்க சாப்பாடு போடுவாரு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் அதை சாப்பிட்டுருக்கேன். எவ்வளவு உண்மையா இருக்கும், எவ்வளவு நேற்றுல இருந்து என் மனசு அப்படியே துடிச்சுக்கிட்டு. அவ்வளவு ஒரு தங்கம் இந்த சொக்க தங்கம். நடிகர் சங்கத்துக்காக பண்ண விஷயங்கள் நிறைய. எங்க ஸ்டென்ட் கலைஞர்களை இன்னைக்கு வாழ வச்சுட்டு இருக்காங்கன்னா இந்த தங்கம் தான். இந்த ஸ்டென்ட் யூனியன் இன்னைக்கு எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் ஒரு பெரிய லெவல்ல வந்திருக்குன்னா இந்த படத்துல சண்டை இல்லாத காட்சி படமே கிடையாது. அந்த காட்சியை அவ்வளவு அமைப்பாரு. பக்கத்துல உட்கார்ந்து என்ஜாய் பண்ணுவாரு. ஒரு சாட்சி முடிஞ்சவனும் ஒரு பிட்டு கம்போஸ் பண்ணணும் போயிட மாட்டாரு. பக்கத்துலயே உட்கார்ந்து என்ஜாய் பண்ணி ஸ்டென்ட் கலைஞர்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா கூட பக்கத்துல அடிபட்டுச்சா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. என்னடா இருக்கு இன்சூரன்ஸ் சாப்பிட்டியாடா? ஒரு நான்வெஜ் போட்டா பத்தாது, பல நான்வெஜ் போடணும். சிக்கன் இருக்கணும், ஃபிஷ் இருக்கணும், மட்டன் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அப்படி வாழ்ந்தது இந்த கலைஞர் சாதாரண கலைஞர் கிடையாது. எனக்கு இந்த நடிகர் சங்கத்துக்காக பண்ண விஷயங்கள் சாதாரண விஷயங்கள் இல்ல. எனக்கு இந்த நடிகர் சங்க அந்த காம்பவுண்டுக்குள்ள இந்த சங்கத்தோட சிலையோ இல்ல ஏதாச்சும் சொல்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று வரணும். அதுதான் இந்த சந்தோஷம். இந்த நடிகர் சங்கம் காப்பாற்றினார், மீட்டினார் சொல்றாரு பாருங்க. அத உண்மையா அந்த நடிகர் சங்கம் என்னுடைய கோரிக்கையா எடுத்துக்கிறேன். அந்த நடிகர் சங்கம் வளாகத்துக்குள்ள பெருசா ஏதோ ஒரு சிலையோ ஏதோ ஒரு ஹாலோ ஏதோ இவர் பேர்ல இருக்கணும். அது என்னோட ஆசை.
இந்த நடிகர் சங்கம் சார்பா இந்த நடிகர் சங்கம் மீச ராஜேந்திரன் கூடயே இருக்காரு பாருங்க. அவரை பார்க்கும்போது அண்ணன் ராஜேந்திரன் பார்க்கும்போது விஜயகாந்த் அண்ணன் நான் தான் வரும். அண்ணன் நீங்க நேத்துல இருந்து அழுதுட்டே இருக்கீங்க, அது எல்லார் மனசுல இருக்காரு. இந்த அழகு எங்கேயே விட்டு போக மாட்டாரு. நீங்க அண்ணன் கூடயே இருப்பீங்க. இந்த கட்சிக்காக அண்ணி கூடயும் பிள்ளைங்க கூடயும் சந்தோஷமா இருங்க. இந்த மக்கள் உங்க கூட இருக்காங்க பாருங்க, அழுறாங்க. எம்ஜிஆர் சார் இப்படி அழுதவங்க யாருமே கிடையாது, எல்லாம் அடிச்சுக்கிட்டு அழுறாங்க. இந்த சொக்க தங்கம் என்னைக்கும் நம்ம கூட தங்கமா எப்பயும் இருக்கும். இந்த ஆத்மா நல்ல ஆத்மா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, பெசநகர்ல சிவாஜி சார் இறக்கும் போது பக்கத்துல இருந்து ஒரு கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு அவருடைய பாருங்க, அவருடைய இதுல எவ்வளவு அழகா கண்ட்ரோல் பண்ணி கூட்டு போறாரு பாருங்க. அதுதான் அவர் அங்க இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. இந்த சொக்க தங்கம் இன்னைக்கும் எல்லார் மனசுலயும் இருக்கணும். நன்றி.